ஓவியாகுமார் வணக்கம். நிச்சயமாக 78.2 சென்டிமீட்டர் மழைப்பொழிவு இன்று காலை 8 மணியுடன் முடிவடைந்த நேரத்தில் திருநெல்வேலி மாவட்டம் முழுவதும் பதிவாகியுள்ளது. இந்த கனமழைக்கு திருநெல்வேலி மாவட்டம் கொண்டா நகரத்தில் மாற்றுத்திறனாளி ஒருவரின் வீடு இடிந்து கடும் சேதமடைந்துள்ளது. கணவன் மனைவி இருவரும் வேறொரு அறையில் தூங்கிக் கொண்டிருந்ததால் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியுள்ளனர். தங்களுக்கு உதவ வேண்டும் என திருநெல்வேலி மாவட்ட நிர்வாகத்திற்கு அவர்கள் கோரிக்கையும் விடுத்துள்ளனர். ஓவியாகுமார், இது குறித்த விவரங்களை சேகரித்த போது திருநெல்வேலி மாவட்டம் பாப்பாக்குடி ஒன்றியம் கொண்டா நகரம் சீனிவாசகபுரம் பகுதியில் பெய்த தொடர் மழை காரணமாக மாற்றுத்திறனாளி ஒருவரின் வீடு இடிந்து விழுந்தது. இந்த கொண்டா நகரம் சீனிவாசகபுரத்தைச் சேர்ந்தவர் 67 வயதான மனோகர். இவர் ஒரு மாற்றுத்திறனாளி ஆவார். தனது மனைவி 55 வயதான மந்திரவடிவுடன் வசித்து வருகிறார். பழமையான வீடுதான். வீடு சுற்றும் தொழில் செய்து வருகிறார். வறுமையில் தான் அந்த குடும்பம் இருக்கிறது. கடந்த சில நாட்களாக திருநெல்வேலி மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழையின் ஒரு பகுதியாக இன்று அதிகாலை சுமார் 5 மணி அளவில் வீட்டில் பெரிய சத்தம் கேட்டுள்ளது. என்னவென்று சென்று பார்த்தபோது மாடி பகுதியில் கூரை பகுதி முழுவதும் இடிந்து வீட்டின் உள்ளே விழுந்துள்ளது. அந்த விஷுவல்களை பார்த்தாலே தெரியும். இந்த கனமழையின் காரணமாக மனோகரின் வீடு முற்றிலும் ஒரு பகுதி முழுவதுமே இடிந்து விழுந்துள்ளது. வீடு இடிந்து விழுந்த பொழுது மனோகரும் அவரது மனைவி மந்திர வடிவும் வேறு ஒரு அறையில் இருந்ததால் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியுள்ளனர். காயங்கள் எதுவும் ஏற்படவில்லை. ஆனால் வீடு பெரும் நாசமடைந்தது. பெரும் அசம்பாவிதம், உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டதால் அப்பகுதியில் நிம்மதி ஏற்பட்டது என்றே கூற வேண்டும். வீடு இடிந்து விழுந்த தகவல் அறிந்தவுடன் கொண்டாநகரம் பகுதி கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் அவரது உதவியாளர் வருவாய்த்துறை சார்பில் உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்று பார்வையிட்டனர். மழையால் சேதமடைந்த வீட்டின் விவரங்களை அவர்கள் ஆய்வு செய்தனர். மாற்றுத்திறனாளியான மனோகரின் குடும்பம் மிகவும் வறிய சூழ்நிலையில் வாடி வரும் நிலையில் திடீரென வீட்டை இழந்ததால் அவர்கள் தங்குவதற்கு இடமில்லாமல் தவித்து வருகின்றனர். இது ஒரு முக்கியமான தகவல். எனவே மாவட்ட நிர்வாகம் மற்றும் தமிழக அரசு உடனடியாக இவர்களுக்கு போதுமான நிவாரண உதவியும் உடனடியாக தங்குவதற்கு ஒரு மாற்று இடமும் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை அவர்கள் சார்பாக வைக்கப்படுகிறது. இது தவிர திருநெல்வேலி குறிச்சி மற்றும் டவுன் பகுதியில் 2 வீடுகள் நேற்று இடிந்து விழுந்தது. இன்று கோட்டூர் பகுதியிலும் சேரன் மகாதேவி பகுதியிலும் தலா ஒரு வீடு இடிந்து விழுந்ததாக தகவல்கள் தெரிவிக்கப்படுகிறது. திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் டாக்டர் இரா சுகுமாரிடம் இது குறித்து கேட்டபோது வீடுகள் மழைக்கு இடிந்து விழுவது குறித்து கிடைக்கும் தகவல்கள் உடனுக்குடன் வருவாய்த்துறை அதிகாரிகளால் ஆய்வு செய்யப்பட்டு வருவதாகவும் உடனடியாக அவர்களுக்கு இழப்பீடு வழங்குவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றார். இதற்கெல்லாம் மேலாக பழமையான வீடுகளின் பாதுகாப்பை தொடர்ந்து வசிப்பவர்கள் உறுதி செய்திட வேண்டும் எனவும் தெரிவித்தார் ஓவியாகுமார். இதுவே இந்த நிகழ்வில் தற்போது இருக்கும் நிலவரம். ஓவியாகுமார்.